அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நீதிமொழிகள் 29 26 வசனம். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும். அவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும். அப்ப ஆளுகை செய்கிறவன், அவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயா இந்த அதிகாரியை பார்த்தா எனக்கு எல்லாம் சரியாயிடும், இந்த ராஜாவை பார்த்தா எனக்கு இது சரியாயிடும், இல்ல இந்த மினிஸ்டர் இந்த அமைச்சரை பார்த்தா எனக்கு எல்லாம் சரியாயிடும். ஆளுகை செய்கிறவன், அவனுடைய முக தரிசனத்தை நாடுகிறவர்கள் அநேகர். இவன் எனக்கு ஒரு கையெழுத்து போட்டா எல்லாம் சரியாயிடும், இந்த அதிகாரி மட்டும் அதை ஒரு சாங்ஷன் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆனா வசனம் போட்டிருக்கு, ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும். அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு நம்முடைய நியாயம் ஆளுகை செய்கிறவரிடத்திலிருந்து வருகிறது இல்ல, தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். அப்ப நம்ம இந்த அரசாங்கத்தை சார்ந்து அல்ல, நம்ம இந்த அதிகாரியை சார்ந்து இல்லை, அவரை டிபெண்ட் பண்ணி அவர் பண்ணாதான் அப்படிலாம் நம்ம இல்லை, நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது இந்த அதிகாரி மாட்டேன்னு சொன்ன அதிகாரியும் கையெழுத்து போட வைப்பார். ஆமென். யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்களே வந்து நமக்கு எல்லாம் செய்வாங்க. பாருங்க, ஆமான் மொர்தெகாயை ரொம்ப வெறுத்தாரு. அவனுக்காக லிட்டரலா தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டார். அவனோட நான் போட்டுடலாம் தான். ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும்ன்றது எவ்வளவு உண்மை பாருங்க. அதே ஆமான் இந்த மொர்தெகாயை அப்படியே உலா கூட்டிட்டு வந்து சொல்றாரு, எப்பா ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு நியாயம் கிடைக்கணும் பிரதர், எனக்கு நியாயம் கிடைக்கணும் பிரதர். நீங்க ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய நியாயம் என்னிடத்திலிருந்து என்னாலே வருகிறது. ஆமென். அப்போ நீங்க போய் ஒரு மனிதனை நாடி தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு அதிகாரியை நாடி தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் அமைச்சரை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அப்படி இப்படின்னு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆண்டவரை தேடுங்க, உங்களுக்கு தேவையான ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வரும். அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வருகிறது, என்னாலே உன் நியாயம் கிடைக்கும், நீ நியாயத்தை பெறுவாய் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணேன், இவ்வளவு நாள் இவர் என்ன ரொம்ப அசால்ட்டா நினைச்சாரு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரே என்னை கூப்பிட்டு இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுத்தார். அது உங்க சாட்சியா நிற்க போகுது. நீங்க கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். நீங்க ஹம்பிளா இருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பாரு. நீங்க போயிட்டு அவங்கள்ட்ட போய் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்க ஜஸ்ட் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்களையே சார்ந்திருக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு அவரையே நோக்கிடுங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. கர்த்தராலே உங்களுக்கு நியாயம் இன்று கிடைக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.